everyone. இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ரிசர்ச் ஒர்க்கை கிளியராகவும் மற்றவங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற முறையிலையும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ரெண்டு விஷயந்தான் செலக்ட் கேசஸ் அண்டு ஸ்ப்ளிட் ஃபைல்ஸ். Let us see one by one. This is my SPSS file. I'm going to select some cases from this file. First நம்ம அதில் வேரியபிள் வியூவில் போய் பார்ப்போம். இங்கே வேரியபிள் வியூவில் ஜெண்டர், ஸ்கூல், மெத்தட், ஸ்கோர் அப்படிங்கிற 4 வேரியபிள் எடுத்துருக்கிறேன். இதில் ஜெண்டருங்கிறது நாமினல் மெஷர்மெண்ட், ஸ்கூல், மெத்தட் ஆஃப் டீச்சிங் இதெல்லாமே நாமினல் மெஷர்மெண்ட், ஸ்கோர் அது மட்டும்தான் ஸ்கேல் டேட்டாலாம் மெஷர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் எனக்கு இங்கே ஸ்கூல் 1 பற்றி மட்டும் நான் அனலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸ்கூல் 2 எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா 2 ஸ்கூலோ இல்லை அதுக்கு மேலே இருக்கிற டேட்டாவில் வந்து நமக்கு தேவைப்படுறதை மட்டும் எடுத்துகிட்டு மீதி இருக்கிறத நம்ம வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டேட்டாவில் போய் செலக்ட் கேசஸ் இதை சூஸ் பண்ணிக்கணும். இதில் நம்ம எதை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ண போகிறோமோ அதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, எந்த இஃப் கண்டிஷன் நம்ம செலக்ட் பண்ண போகிறோன்னா ஸ்கூல் ஈக்குவல் டு 1. 2 ஸ்கூல் எடுத்துக்கிறேன், ஏ ஸ்கூல், பி ஸ்கூல் அப்படிங்கிறது. இப்போ எனக்கு ஏ ஸ்கூலை பற்றி இருக்கிற டீட்டெயில்ஸை மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டினியூ அண்டு ஓகே. பார்ட் மட்டும் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். இப்போ நான் இதில் போய் ஒரு பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் பி வந்து எனக்கு தெரியாது, ஸ்கூல் ஏ மட்டும்தான் தெரியும். டிஸ்கிரிப்டிவ் வை, ஃப்ரீக்குவென்சி, ஜெண்டர் வைஸ் நான் ஒரு பெர்சன்டேஜ் அனாலிசிஸ் போடுறேன் அப்படின்னா டோட்டலாக ஸ்கூல் ஏல 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் மேல் எத்தனை, ஃபீமேல் எத்தனை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸ்கூல் பி என்டையராகவே ஹைட் ஆகிருக்கும். இப்போது எனக்கு பழையபடி ஹைட் பண்ணதெல்லாம் விசிபிள் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா திரும்பியும் டேட் இதில் போய் செலக்ட் கேசஸில் நம்ம ஆல்ரெடி இஃப் கண்டிஷன் கொடுத்துருந்தோமா, அதை எடுத்து விட்டு ஆல் கேசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தாலே போதும். இப்போ நம்ம ஃபைல்லேருந்து எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ 1 2 3 எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஸ்கூல் ஏ ப்ளஸ் மெயில் இவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா கூட நம்ம வந்து இஃப் கண்டிஷனில் போய் ஸ்கூல் ஈக்குவல் டு 1 அண்டு ஜெண்டர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல் 1ம் ஜெண்டர் 1 மட்டும் செலக்ட் ஆகும், மீதி இருக்கிறது எல்லாமே ஹைட் ஆயிரும். அதையும் செஞ்சு பார்த்துருவோம். டேட்டா, செலக்ட் கேஸ், இஃப் கண்டிஷன், ஸோ ஸ்கூல் 1 அண்டு ஜெண்டர் ஈக்குவல் டு 1. ஸோ இது மட்டும் செலக்ட் ஆகணும். கண்டினியூ அண்டு ஓகே. ஸோ இதில் பார்த்தாலே தெரியுது. இப்போ ஜெண்டர் 2 இருக்கிறது எல்லாமே ஹைடாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்கூல் ஜெண்டர் 1 தான், அதாவது மேல் தான். பட் இங்கே ஸ்கூல் வந்து 2 ஆயிடுது இல்லையா, நமக்கு ஸ்கூலும் 1 தான் வேணும், ஜெண்டரும் 1 வேணும். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன் மட்டும் இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கும். பார்த்தீங்களா, இந்த இதில் 11 ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 11ல் நமக்கு ரெண்டுமே 1 கிடச்சதுனால ஆக்டிவேட் ஆகிருக்கு, மீதி எல்லாமே ஹைட் ஆகிருக்கு. ஸோ இதை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். செலக்ட் கேசஸ், ஆல் கேஸ் கொடுத்தா நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். இப்போ வந்து 3 ஃபைலாவோ ஸ்ப்ளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் பேஸ்ட் ஆன் சம் கேசஸ். இது சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி இந்த ஃபைலை 2ஆக பிரிக்க போகிறேன் அப்படின்னா அங்கேயும் அதே தான். டேட்டா, ஸ்ப்ளிட் ஃபைல், கம்பேர் குரூப் இதை கிளிக் பண்ணிவிட்டு எதை பேஸ் பண்ணி நம்ம பிரிக்க போகிறோம். இப்போ ஜெண்டர் பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோன்னா ஜெண்டர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா போதும். டேட்டா ஃபைலுக்கு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஜெண்டரெல்லாம் ஒன்று போல் இருக்குன்னா
இங்கே ஸ்ப்ளிட்டாக இருக்கிறது தெரியாது. இப்போ நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும். இப்போ டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ல போய் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் பேஸ் பண்ணி நான் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன். கிவ் ஓகே. இப்போ பார்த்தாலே தெரியுது ஸ்கூல் வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி பிரிஞ்சிருக்கும். மெயில்லாம் ஸ்கூல் ஏல 7 பேர் இருக்காங்க, ஸ்கூல் பியில் 23 பேர் இருக்காங்க. ஃபீமேலில் ஸ்கூல் ஏல 15 பேர், ஸ்கூல் பியில் 15 பேர். இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபைல் வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆயிரு. இதே மாதிரி எத்தனையாக வேணாலும் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், 4ஆ 5ஆ. நம்ம அந்த கேசஸ் மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பேஸ் பண்ணி ஃபைல் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். இதை பேஸ் பண்ணி கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஜெண்டரில் மெயில் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் நல்லா இருக்கா, ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோர் நல்லா இருக்கா அப்படின்னு கூட நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா கம்பேர் பண்ணலாம். அனலைஸ் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் போய் டிஸ்கிரிப்டிவ். ஸோ நான் இதை ஸ்கோர் பேஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். அதனால் ஸ்கோர் இதில் ஆப்ஷனில் எனக்கு மீன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மினிமம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கூட விட்டுருது. எனக்கு மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும் வேணும். வியூ ஓகே. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியுது மெயிலில் 30 பேர் இருக்காங்க, ஃபீமேலில் 30 பேர் இருக்காங்க. பட் மீன் பார்க்கும்போது ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் மேல் இஸ் 69, பட் ஆவரேஜ் ஸ்கோர் ஆஃப் ஃபீமேல் இஸ் 79. அப்போ இந்த இதில் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிற கன்க்ளூஷன் வரலாம். சப்போஸ் இதை நான் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கூல், எந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னா திரும்பி என்ன பண்ணலாம்னா டேட்டா ஸ்ப்ளிட் ஃபைல். ஸோ இங்கே கம்பேர் குரூப்பில் ஜெண்டர் எடுத்துட்டு ஸ்கூல் கொண்டு போயிருந்தேன். ஓகே. ஸோ ஸ்கூல் பேஸ் பண்ணி என்னோடய ஃபைல் வந்து 2ஆக ஸ்ப்ளிட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஸ்கூல் பேஸ்னு ஆசைப்பட்றேன், எனக்கு ஸ்ப்ளிட்லாம் வேண்டாம் அப்படின்னா டேட்டாவில் போய் ஸ்ப்ளிட் ஃபைலில் போய் அனலைஸ் ஆல் கேசஸ் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லா ஃபைலும் மெர்ஜ் ஆயிரும். இப்போ நம்ம வந்து பார்த்தா தெரியாது, ஜஸ்ட்டு திரும்ப நம்ம அனலைசிஸில் போய் செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா ஈஸியாக தெரிஞ்சிடும். பாருங்கள் இங்கே வந்து ஸ்கூல் ஏபி மட்டும் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் வந்திருக்கு. இங்கே ஸ்கூல் ஏ தனியாக ஸ்கூல் பி தனியாக அந்த மாதிரி வரல. நான் ஜெண்டர் வைஸ் பர்சன்டேஜ் அனாலிசிஸ் போட்டாலும் எனக்கு வந்து ஜெண்டர் பேஸ் பண்ணி வரும். ஓகே. இப்போ வந்து ஜெண்டர், ஸோ 30 மேல் 30 ஃபீமேல், ஸோ ஓவராலாக வருது. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணியும் அனலைசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு யூஜி லெவல்லையோ இல்லை பிஜி லெவல்லையோ டைரெக்டாக நம்ம ப்ரெசென்ட் பண்ணாமல் இந்த ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.